வழங்கிய நினைவு பரிசு, ஆத்திச்சூடி வகுப்பு பாடத்திட்டம், குழந்தைகளின் வருகை பதிவேடு, குழந்தைகளது செயல்முறை விளக்கையேடு, குழந்தைகளின் மாதாந்திர முன்னேற்ற அறிக்கை, குழந்தைகளது ஆத்திச்சூடி ஏடு. மேற்கோளாக பயன்படுத்தப்பட்ட நூல்கள்: நகரத்தார் மரபும் பண்பாடும், நகரத்தார் கலைக்களஞ்சியம், நகரத்தாரின் பண்பாட்டு பதிவுகள், ஏலம் தமிழ் மற்றும் ஃபிளாஷ் கார்டு. நகரத்தார் சமூகத்திற்கே உரிய 9 ஆலயங்கள், நகரத்தார்களது குலதெய்வங்கள், களரி வழிபாடு. நகரத்தார்களின் 9 கோவில்கள்: இளையாச்சாங்குடி, இரணிக்கோவில், பிள்ளையார்பட்டி, வைரவன் கோயில், மாத்தூர், இலுப்பைக்குடி கோயில், சூரக்குடி கோயில், வேலங்குடி கோயில். இந்த 9 நகரத்தார் கோவில்களோடு குலதெய்வ வழிபாடுகளையும் சித்தரிக்கும் கண்காட்சிதான் இது. நகரத்தார் உணவு பரிமாறும் முறையில் உணவுகள் பொதுவாக வரிசையாக ஒரு ஒழுங்கான முறையில் பரிமாறுதல் மற்றும் தாம்பூலம் தரித்தல் இவற்றை எடுத்துக்காட்டும் காட்சி. உப்பு, அப்பளம், கூட்டு, வெண்பொரியல், பிரட்டல், அவியல், மண்டி, சாதம், பருப்பு நெய், கெட்டிக்குழம்பு, சாம்பார், மோர்குழம்பு, இளம்குழம்பு அல்லது ரசம், தயிர், பாயாசம். நம் முன்னோர்கள் பயன்படுத்திய பொருட்கள்: மரச்சாமான்கள், துணிப்பை, பித்தளை, மங்கு, ஜாடி, கைப்பெட்டி. இவற்றை இப்பொழுதும் பயன்படுத்தினால் நலம் என்றும், நவ நாகரிக உலகில் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்கள், நான்ஸ்டிக் பொருட்கள், பாலித்தீன் கவர் பயன்படுத்தக்கூடாது என்பதை எடுத்துக்காட்டும் கண்காட்சி. பழமையை போற்றுவோம். 5 வகை பொறி பொறித்து, பிள்ளையார் பிடித்து, 21 நூல் இலை எடுத்து, ஆவாரம் பூ, கண்ணுக்குள்ள பூ கொண்டு பூச்செண்டு வைத்து, கார்த்திகை தீபம் முடிந்த பிறகு ரோகிணி நட்சத்திரத்தில் தொடங்கி சதயம் நட்சத்திரத்தில் நிறைவு பெறும் விரதம் பிள்ளையார் நோன்பு. கரும்போடு மாவிலை தோரணம் கட்டி, விளக்கிடும் சட்டி, பொங்கல் பானை, அடுப்பிற்கு கோலமிட்டு, மஞ்சள் கொத்து கட்டி, சங்கூதி பால் பொங்கும் போது பால் பொங்கிடுச்சான்னு கேட்டு வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படையல் இடுவது பொங்கல் திருநாள். சித்ரா பௌர்ணமிக்கே உரிய கோலமிட்டு, 7 எழுத்தாணி வைத்து, கரகசட்டி, மாவிளக்கு, 16 வகை தானியங்கள் சேர்த்து, உணவு பலகாரங்கள் 21 செய்து மாவிலையில் படைத்து, சித்திரகுப்தருக்கே உரிய பாடலை பாடி அவரை நினைத்து வழிபடுவது சித்ரா பௌர்ணமி. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்பதன் வழி எந்த ஒரு தொழிலையும் கற்றுக்கொள்வதன் மூலம் கவலையின்றி வாழ்வதோடு தன்னம்பிக்கையும் பொருளாதார சுதந்திரத்தையும் பிறரை சாராமல் தன்னிறைவுடன் வாழ முடியும் என்பதை உணர்த்துவதே கைவினை கரவேல்.